கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இதுவரை நம்மை நடத்தி வந்த கர்த்தருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இது ஆறுதல் கூட்டமாக என்று சொல்லப்பட்டாலும் இது ஆண்டவருக்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை என்ன செய்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் நான் அன்று சொன்னது போல தன்னுடைய 70 வயது முடித்து தேவனுடைய சன்னிதானத்திலே அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார். மோசே சொன்னது போல 70 வயது பலத்தின் மீதால் 80 வயது என்று சொல்லி கர்த்தர் நியமித்த அந்த காரியத்தை நேர்த்தியாக அவர் முடித்து அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் 3 நிலையான மரணங்களை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் 3 நிலையான மரணங்களை நாம் சந்திக்க வேண்டும். அந்த மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்திலே பார்க்கும் பொழுது முதலாவது ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லுவோம். அதாவது பாவத்தினால் வரக்கூடிய ஒரு காரியம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறது போல, ரோமர் 6:23 சொல்லுகிறது போல, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்வது போல பாவத்தினால் ஒரு மரணம் என்ன செய்யப்படும் உண்டாகும். இரண்டாவது சரீர மரணம். அந்த சரீர மரணம் எல்லோருக்குமே நேரிடும். நீங்கள் பரிசுத்தவானாய் இருந்தாலும் சரி, பாவிகளாய் இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராய் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கோத்திரத்தை உள்ளவராய் இருந்தாலும் சரி, சரீர மரணம் என்பது அது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டது. சரீர மரணம் என்பது அது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. அது பாவிகளுக்கும் உண்டு, அது பரிசுத்தவான்களுக்கும் உண்டு. ஆனால் நன்றாய் கவனித்து பாருங்க, ஏன் இதை நன்றியறிதல் குற்றம் என்று சொல்லுகிறார்கள் என்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் முதலாவது பாவத்தை ஜெயித்தனர். இரண்டாவது, அவங்க சரீர மரணத்தை அவங்க ஜெயிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் சரீர மரணத்தை எப்பொழுது ஒரு மனிதன் ஜெயிக்கிறான் என்றால், 1 தெசலோனிக்கேயிலே 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்திலே 15 18வது வசனம் வரும் பொழுது, அங்கே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதரோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். நாம் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோம். ஆனா அவங்க அதிலிருந்து ஜெயிப்பதற்கு தங்கள் ஆயத்தமாகி என்ன செய்யவிட்டார்கள்? போய்விட்டார். மூன்றாவதான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த முதல் 2ஐ யாரு ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் மூன்றாவதையும் ஜெயிக்க முடியும். பாவத்தினால் வரக்கூடிய மரணத்தையும் சரீர மரணத்தையும் யார் ஒருவர் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் இன்று ஒரு மரணம். ஆனா அதுக்கு நம்முடைய வேதத்திலே அது 2ஆம் மரணம் என்ற பெயர். வெளிப்படுத்தல 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் போடப்பட்டது. அது 2ஆம் மரணம் என்று சொல்ல, அதற்கு வேதத்திலே சொல்லப்படுகிறது 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அது அக்கினி என்று எரிகிற கடல் அப்படின்னு சொல்லி, யார் ஒருவர் இந்த பாவத்தினாலே வரக்கூடிய மரணத்தை ஜெயித்து சரீர மரணத்தை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த காரியம் என்ன செய்து கிராண்டடாக அவர்கள் ஈஸியாக ஜெயித்து விடுவார்கள். ஏனென்றால் ஜெயித்தவர் அவர்களோடு கூட இருக்கிறார். பாதாளத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், சாத்தானையும் ஜெயித்தவர்
அவங்களோடு கூட இருக்கிறதுனாலே அவர்களும் ஜெயம் பெற்றவர்களாக என்ன செய்யப்படுவார்கள், இருப்பார்கள். சோ இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இந்த 3 நிலையான மரணங்கள் என்ன செய்யப்படும், வரும். பாவத்தினாலே ஒருவன் மரித்து விட்டால் அவனுக்கு சரீர மரணம் நேரிடும். சரீர மரணம் நேரிட்டால் அவன் கடைசியாக அந்த மரணத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அதாவது 2ஆம் மரணம் என்று சொல்கிற அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே நரகத்திலே போகக்கூடியதை யாராலும் எவராலும் தடை செய்ய முடியாது, அதை ஜெயிக்கவும் முடியாது. அப்படி என்றால் ஒரு காரியத்தை இந்த நாளில் நாம் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்மாதிரியாய் கடந்து சென்று இருக்கிற அந்த தாயாரை குறித்து பார்க்க வேண்டும். அவர்கள் முதலாவது பாவத்தை ஜெயித்து விட்டார்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் அதே வழியிலே கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாமும் பாவத்தை என்ன செய்யப்பட வேண்டும், ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு கேள்வி நமக்கு வரும், ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன செய்யப்படும், உண்டாகும். சில நேரங்கள் நாம் பாவம் செய்கிறோமே, ஞானசாலை எடுத்துட்டோம், அபிஷேகம் பண்ணிட்டோம், ஊழியம் செய்கிறோம், ஆனா திரும்ப திரும்ப பாவம் செய்யறோமே. அப்ப அந்த பாவத்தை எப்படி ஜெயிப்பது? அவர்கள் பாவத்தை ஜெயித்து போய்விட்டார்கள். அப்ப அவர்கள் வழியில் நாம் போக வேண்டும் என்றால் நாமும் பாவத்தை என்ன செய்யப்பட வேண்டும், ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப யார் ஜெயிக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவரை நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவர் அறியவும். அவரை நிலைத்திருக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா, கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்து இருந்ததினால்தான் அவர்கள் பாவத்தை ஜெயித்து என்ன செய்திருக்கிறார்கள், இப்பொழுது இளைப்பாறுதல் கொண்டு வைப்பதற்கிறார்கள். அப்படி என்றால் நீங்களும் நானும் எப்போ நாம் பாவத்தை ஜெயிக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் வரக்கூடிய மரணத்தை என்ன செய்ய. ஒருவேளை கேட்கலாம், சரீர மரணத்தை ஜெயிக்கலாமா? எஸ். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை வந்தது என்றால் சரீர மரணத்தை ஜெயிக்க முடியும். அதற்கு அடையாளமாக ஏனோக்கு இருக்கிறார், எலியாவும் இருக்கிறார். ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டவர்கள், they walked with God, தேவனோடு நடந்தார்கள். அவர்கள் மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் ஒருவேளை நீங்கள் நான் உயிரோடு இருந்தோம் சொன்னா ஆண்டவர் வரும்பொழுது நாம் என்ன செய்யப்படுவோம், இந்த சரீர மரணம் நமக்கு நேரிடாது. அதையும் ஜெயிக்கலாம். ஆனா அதை ஜெயிக்கணும்னா முதல்ல இதை ஜெயிக்கணும். எது? பாவத்தை ஜெயிக்க வேண்டும். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பாவத்தை ஜெயிக்க வேண்டும் நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். அவர் பாவத்தை ஜெயித்தவர். அதனாலே அவர் வழியில் நாம் போகும் பொழுது நாமும் பாவத்தை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அதை ஜெயிப்பதற்கு ஒரு வழியை சொல்லுகிறார் என்பதில் அவரில் நிலைத்து இருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவர் இப்ப அவர்கள் கண்டுகொண்டே இருக்கிறார்கள், அவரை தரிசித்துக் கொண்டு இருக்கிறார்கள், அவரோடு கூட இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் பாவத்தை ஜெயித்து விட்டார். நீங்களும் நானும் பாவத்தை ஜெயிக்க, அது அவரோடு கிறிஸ்துவோடு யார் நிலைத்திருக்கிறார்களோ, கிறிஸ்துவோடு நடக்கிறார்களோ அவர்கள் தான் பாவத்தை என்ன செய்யப்பட முடியும், ஜெயிக்க முடியும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாவத்தை யார் ஜெயிக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் என்ன செய்கிறானா, பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரிகளை அழிப்பதற்கு மனுஷகுமாரன் என்ன செய்தான், வெளிப்பட்டான். நீங்க பாவம் செய்தா காரணம் யாரு? நீங்க நீங்க நல்லவங்க இல்ல, உங்களை போல உத்தமவங்க யாருமே இல்ல. அதுதானே? பாவம் செய்தா யாரு காரணம் சொல்லுங்க. ஏன்னா அவன் தான் ஆதி முதல் பாவம் செய்கிறானா. ஒரு முறை பிசாசு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நின்று சொன்னான், ஆண்டவரே உமக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், அந்த பாவத்தை செஞ்சுட்டு நான் படுற பாடு பெரும்பாடா இருக்குது. ஆனா இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் பாவம் செஞ்சுட்டு அதை ஏமாட போறாங்க, அதைத்தான் என்னால என்ன செய்ய முடியல, தாங்கவே முடியல. கணக்கே இல்லை.
ஒவ்வொரு நாளும் பாவம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் வைக்கிற அவன் இருக்கிறானே, அவனுக்கு இடம் கொடுத்தா தான் உங்களை பாவம் செய்ய வைப்பான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? பாவத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா, அதனாலதான் பவுல் சொல்றார், பிசாசுக்கு என்ன செய்யுங்க? இடம் கொடுப்பீங்க. யோவான்ல 13ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக யூதாசை பிசாசானவன் என்ன செஞ்சானா? தூண்டினான். என்ன செஞ்சான்? தூண்டணும். ஆனா தூண்டின உடனே இவர் என்ன செஞ்சார்? கமிட் ஆயிட்டார். கமிட் ஆயிட்டு செஞ்ச உடனே 27வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். என்னாச்சு? யார் இடம் கொடுத்தது? யூதாஸ். துணிக்கையை வாங்கினா, அவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிஞ்ச உடனே யார் உள்ள புகுந்துட்டான்? ஆமா, நம்ம தலைவர் உள்ள புகுந்துட்டார். கடைசியில் என்னாச்சு? 4 ஒன்று சட்டம். அதே நிலைமை. அப்ப காரணம் என்ன? பாவத்தை ஒரு மனிதன் கிறிஸ்தவனா இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்றால், அந்த பாவத்தை ஜெயிக்கிறதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நீங்களும் நானும் நிலைத்து இருக்க வேண்டும். இரண்டாவது, அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். மூன்றாவது, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் என்ன செய்ய இருக்கிறது? அவன் தேவனால் பிறந்திருக்கிறபடியால் அவன் பாவம் செய்ய மாட்டான். வித்து என்னது? வித்து என்னது? சொல்லுங்க. வசனம் 1 பேதுருல 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், அறிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அழிவில்லாத வித்து என்பது எது? தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையை எங்க வைக்கணும்? அப்படியே மூத்த மகன் சொன்ன ஒரு காரியம் எல்லாம் கேட்டேன். சாட்சி சொல்லுங்க. வசனத்தை சொன்னாதான் சாப்பாடு சொல்லல இல்லை. ஏன்? அதுதான் பாவத்தை மேற்கொள்வதற்குரிய பவுண்டேஷன், அதான் அஸ்திவாரம். சங்கீதம் 119:11 நமக்கு நல்லா தெரியல. சங்கீதம் 119:11, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்தேன். தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் அவர் பாவத்தை ஜெயிப்பார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சாரு? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 10 வசனத்துல வாசிக்கிறோம். பிசாசு வரும்போது எதை வைத்து தான் மேற்கொண்டார்? எஸ், அவருடைய வார்த்தையினால. அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது நமக்கு நல்லா தெரியும். எபிரேயர் 4:12 அவருடைய வார்த்தை என்ன இருக்குது? ஜீவனும். தெரிஞ்ச வசனம் தானே? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும். அந்த வார்த்தையில் என்ன இருக்குது சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? ஜீவன். அந்த ஜீவன் உள்ள வார்த்தை நமக்குள் வந்தா, வானமும் பூமி அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது என்று சொல்லி லூக்கா 21:33 சொல்றோம். அந்த அழியாத வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது நாமும் அழிந்து போக மாட்டோம். நாங்கள் சொன்னோம், நாங்கள் விதைத்து வந்திருக்கிறோம். கல்லறையிலே நாங்கள் என்ன செய்தோம்? விதைத்தோம். அந்த வார்த்தை நாங்கள் விதைத்த அந்த வார்த்தை அவர்களுக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தை அவர்களை என்ன செய்யப்படும்? உயிர்ப்பிக்கும். ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை அது நமக்குள் இருந்தால் நாம மரணத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். மரணத்தை ஜெயிக்க முடியும். அது நமக்கு தேவை. ஏனோதானோ என்ற கிறிஸ்தவ வாழ்க்கை பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வேண்டும்.
ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வரக்கூடிய அந்த பாவத்தை என்ன செய்யப்பட வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவத்திலே, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போய் இருந்த நம்மை உயிர்ப்பித்து வச்சிருக்கிறார். நம்ம எங்க இருந்தோம்? எபேசியர் 2:1 வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராய் இருந்த உங்களை அவர் என்ன செஞ்சிருக்காரு? உயிர்ப்பித்துட்டார். மரித்து கிடந்தோம் பாவத்துல, அக்கிரமத்துல, நமக்கு ஜீவனை கொடுத்துட்டார், உயிரோட வைத்திருக்கிறார். அந்த உயிரை நாம் இழந்து விடக்கூடாது. ஏன்? இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்பட போகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் 4வது வசனத்திலே வாசிக்கிற கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்திலே, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் என்ன செய்கிறது? மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் என்ன செய்யப்படுவீர்கள்? வெளிப்படுவீர்கள். ஏன்னா ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. பாவத்தை மேற்கொண்ட அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறாரு. அந்த ஜீவனோடு தான் விதைத்திருக்கிறோம். அது ஒரு நாள் என்ன செய்யப்படும்? அந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கும். ஆமென். ஏனென்றால் குமாரனை உடையவர் ஜீவனை, தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்லிட்டு 1 யோவான் 5:12 சொல்லிட்டாரு. ஆனா 11வது வசனத்துல சொல்றாரு, குமாரனுக்குள்ள ஜீவன் இருக்கிறதா, அதுல நித்திய ஜீவன் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த ஜீவன், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் அழிந்து போகிற ஜீவன் அல்ல. அந்த ஜீவன் அப்படியே நம்ம ப்ரொமோட் பண்ணி நித்தியத்துக்குள் கொண்டு போகிறது. அது நித்திய ஜீவனை கொண்டு வந்தது. அதனால இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவனை அடைவான். அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய சாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதற்காகத்தான் நம்ம இங்கே தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எதற்காக அவர்கள் ஒரு நன்றி கூட்டமாக சொல்லி செய்து கொண்டிருக்கிறோம்? காரணம் என்னவென்றால் அவர்கள் மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார்கள், நித்தியத்துக்குள் பிரவேசித்து விட்டார்கள். அதனால் அவர்கள் போன வழியிலேயே நாம் போக வேண்டும் என்றால், அவர்கள் எப்படி இந்த பூமியிலே பாவத்தை ஜெயித்தார்களோ அதே போல நீங்களும் நானும் பாவத்தை ஜெயித்து பாவத்தினால் வரக்கூடிய மரணத்தை என்ன செய்யப்பட வேண்டும்? செய்கிறேன். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டு நம் தேவனுடைய நீதியாகபடி பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் மற்றவருடைய நோக்கமே அதுதான். நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சொல்லிக் கொள்ள வேண்டும். அதற்கு தடையா இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் இந்த இடத்துல முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் பாவம். பாவத்தை அவர்கள் எப்படி ஜெயித்தார்களோ, அந்த தாயார் எப்படி ஜெயித்தார்களோ அதே போல அதே வழியை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அதே போல பாவத்தினால் வந்த அந்த மரணத்தை என்ன செய்யப்பட வேண்டும்? ஜெயிக்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏகப்பட்ட காரியம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட முடியல. ஹல்லேலூயா. அன்னைக்கு விடலாம். ஆமென். ஹல்லேலூயா. சண்டே கொஞ்சம் மேலோட்டமா போயிட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் வச்சு செஞ்சு தப்பு. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதான ஒரு காரியம், நமக்கு ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வந்து நித்திய மரணத்துக்குள் நாம் கொண்டு போகக்கூடிய இரண்டாவதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 8:6 ரோமர். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆமென். நான் ஒரு சில நேரம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், முடிச்சுடுறேன். சரிங்களா? அதை இப்பதான் ஒன்று உடனே உங்களுடைய மைண்டை ரீட் பண்ண முடியுது. ஆகா இது எப்போ முடிக்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டு முடிச்சிடுறேன். கவலைப்படாது, அதிகமாக போக போறது இல்லை. சரி, ரைட்டா முக்கியமானதை கொடுத்தாச்சு, நீ ரைட்டா போயிட்டு. மாம்ச சிந்தை மரணம். ஏன்னா இந்த மாம்சம் நமக்கு கிடைச்சது மரணத்தை கொண்டு வருது. ஆனா ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானம். அதனாலதான் பவுல் சொல்லுவார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். 17வது வசனத்தில்
எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலிருந்து இருக்க கடவுள். The mind of Jesus. அந்த சிந்தை நமக்குள் என்ன செய்யப்பட வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த சிந்தையை நமக்குள் என்ன செய்யப்பட வேண்டும்? கொண்டு வர வேண்டியது அவசியமாக என்ன செய்யப்படுகிறது? இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை என்ன செய்யப்படுவது? உண்டாக்குறது. லௌகீக துக்கம், உலக பிரகாரமான வரக்கூடிய துக்கம். அப்படிப்பட்ட துக்கத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்கவே கூடாது. அதனாலதான் பவுல் தெளிவா சொன்னார் 1 தெசலோனிக்கேயர்ல 1ஆம் அதிகாரத்துல, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்றார், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்க நம்பிக்கை அற்றவரை மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை. ஏன்னா இனி நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி ஆதரவு கூட்டம் வச்சுன்னு கேட்கிறீங்களா? துக்கப்படுறது தான் நினைச்சோம் அப்படின்னு கேட்கிறோம். இல்லை, அது தேவனுக்கு ஏற்ற துக்கம், ரட்சிப்புக்கு ஏதுவானது. ஆனால் லௌகீக துக்கம், உலக பிரகாரமாக வரக்கூடிய துக்கம் எதை கொண்டு வந்து விடும்? மரணத்தை கொண்டு வந்து. அப்படிப்பட்ட துக்கத்துக்குள் நாம் இருக்கக்கூடாது என்பதுதான் பவுல் தெளிவாக சொல்கிறார். ஏன்? அவர்கள் நமக்கு முன்பதாக இறந்து போய்விடுவார்கள். அவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க பாக்கியவான்கள் ஆசீர்வாதங்களா இருக்கிறவரை போயிட்டு பார்த்து நம்ம துக்கப்பட்டோம்னா எப்படி இருக்கும்? அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிச்சு விட்டாங்க, ஆசீர்வாதத்தில் பிரவேசித்துட்டாங்க, அனுகிரகத்தில் பிரவேசித்துட்டாங்க, நித்தியமா இருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு பிரவேசித்து விட்டார்கள். அவர்களை நினைத்து நீங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தா ஏதாவது நியாயம் இருக்குதா? அதனால சொல்றது, லௌகிக துக்கம் எதை கொண்டு வந்துடும்? மரணத்தை கொண்டு இருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலேயே நிலை கொண்டார். அதுல நிறைய காரியம் சொல்றாங்க. நீ தாங்குகிற சகோதரத்தில் அன்பு கூறலைன்னு சொன்னா சகோதர அன்பு நிலைத்திருக்கிறார். நாம் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறொரு கடன் படக்கூடாது. சகோதரிடத்தில் நீங்க அன்பு கூறலைன்னு சொன்னா நீ மரணத்தில் நிலை கொண்டு இருக்க, நீ ஜீவனுக்கு உட்பட்டவனால. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கணும். சகோதரத்துல அன்பு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். கடைசியான ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21:16 வாசிக்கிறோம். விவேகத்தின் வழியை விட்டு விவேகத்தை விட்டு தப்பி நடக்கிறவர்கள் செத்தவர்களுடைய கூட்டத்தில் தாமதிப்பார். செத்தவர்கள் கூட்டத்தில் தாமதிப்பார். நீனும் செத்தவன் தான். எது? விவேகத்தின் வழியை விட்டு விட்டீங்கன்னா, செம்மையான வழியை விட்டு விட்டீங்கன்னா, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இருந்தார். அந்த பாதையில, நீதியின் பாதையில, செம்மையான பாதையில மரணம் இருக்காது. அதுல என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். ஆனா அந்த விவேகத்தின் வழியை விட்டு விலகிட்டேன்னு சொன்னா, நீதியின் வழியை விலகிட்டேன்னு சொன்னா உனக்கு என்ன வந்துடும்? மரணம். அப்படி ஆவிக்குரிய மரணங்கள் நமக்கு நித்திய ஜீவனை இழக்கப்படுகிறது. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா மரணங்களையும் நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரு கண்டிஷனோட முடிச்சுற 3 நிபந்தனை. என்ன அந்த 3 கண்டிஷன் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இது மிகவும் முக்கியமான ஒரு கண்டிஷன். என்னுடைய வாழ்க்கையில் நிபந்தனையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 13:3 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். முதல் காரியம் என்ன செய்யணும்? வாய
ஏன்னா சொற்களின் நீதியால் பாவம் இல்லாமல் போவார். அதனால நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஜீவனம் உண்டு, வல்லமையும் உண்டு. நீங்க மரணத்தை நீங்கள் அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிறத பத்தி சொல்லக்கூடாதுங்க, தப்பாடுங்கிறாங்க. தேவையில்லாத வார்த்தை, வீணான வார்த்தைகள். ஏன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 37வது வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 12:37 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், உன்னுடைய வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். By your word you are just, by your word you are condemned. வாயை காக்க, வாயை காத்தால் மரண கண்டிப்பு தப்பிக்கலாம். முதல் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன் அதே 13ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஞானவானுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்டிப்பு என்ன செய்யலாம்? நல்ல போதகங்களை, நல்ல ஊழியருடைய போதகங்களை, ஞானவானுடைய போதகங்களை, ஆரோக்கியமான உபதேசங்களை நீங்க என்ன செய்யணும்? கேட்க. அதை கேட்கலைன்னு சொன்னா நீங்க மரண கண்ணிக்கு தப்ப முடியல. மரணத்திலும் தப்பித்துக் கொள்ளணும். நல்ல ஆலோசனைகள், ஆரோக்கியமான உபதேசங்கள், நல்ல சத்தியங்களை, உண்மையான வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்வது? கேட்கும் பொழுது மரண கண்ணிக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? தப்பா. கடைசியான ஒரு கண்டிஷன் 14ஆம் அதிகாரத்துல, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் தீமையிலிருந்து நம்ம என்ன செய்யும்? பாதுகாப்பு. அதுதான் பாவத்தை ஜெயிப்பதற்கு ஏதுவான ஒரு காரியம். தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 8:13 தான் சொல்ற. மரணத்தை ஜெயித்தவர்களாக நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டும். அது பாவத்தினால் வரக்கூடிய மரணமாக இருக்கலாம், மாம்ச சிந்தையினால் வரக்கூடிய மரணமாக இருக்கலாம், லௌகீக துக்கத்தினால் வரக்கூடிய மரணமாக இருக்கலாம், சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறதினால் வரக்கூடிய மரணமாக இருக்கலாம், விவேகத்தின் வழியை விட்டு நடக்கும் பொழுது வரக்கூடிய மரணமாக இருக்கலாம். இப்படி மரணங்களில் எல்லாவற்றையும் தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம், முதலாவது வாக்கை என்ன செய்ய வேண்டும்? நாவை அடக்க வேண்டும். நல்ல போதகத்தை கேட்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆட்சி திருப்புவாராக. ஆமென்.